Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கல்லூரி மாணவியை மிரட்டி திருமணம் செய்த திமுக நிர்வாகி தெய்வசெயல் மீது பாதிக்கப்பட்ட பெண் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இன்று காலை புகார் அளித்துள்ளார். அப்போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டுக்கு சென்ற மர்ம நபர்கள் போலீஸ் என்ற போர்வையில் விசாரணை நடத்தியிருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர் செல்போனில் கூறியுள்ளார். எல்லாரும் போய் மிரட்டிக்கிறாங்களோ எங்க இருக்கிறான் என்ன விஷயம் இது நீ யாரு அந்த பொண்ணு நீ எப்படி தெரியும் சொல்றியா இல்லையா இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்து உனக்கும் அந்த பொண்ணுங்க நடந்ததுல எதனால சண்டை வந்தது அது எல்லாத்தையும் அவங்க வந்தாங்கன்னா கத்தி சொல்லணும்னு நான் சொன்னேன். எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு விசாரிச்சுட்டு அந்த பொண்ணு வீடியோ எடுக்கிறேன்னு போயிட்டாங்களாம். அதான் அந்த பொண்ணு சொல்லிச்சு ரெண்டாவது வாட்டி வந்தாங்கன்னா நான் கத்தி விட்டுருவா நீ நான் எங்களுடைய ஊர்ச்சனத்தை வச்சு அப்படின்னு கத்தி விட சொல்லுங்க. நான் தான் சொன்னேன் யாருன்னா வந்து மிரட்டினாங்களோ எதனா நம்பர் சென்ட் பண்ணுங்க நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. போன் அவங்க அப்பா வாங்கி போறானா? சரி சொல்ல சொன்னா அவ வந்து வீட்டான என்ன வந்தாங்கன்னா நான் யார் நம்பர்ல இருந்தேன்னா எனக்கு பண்றேன்னுக்கிறான். சரிங்க அண்ணி வீட்டான போயிட்டு ரெண்டு போலீஸ் எல்லாரும் போய் மிரட்டிக்கிறாங்களோ எங்க இருக்கிறான் என்ன விஷயம் இது நீ யாரு அந்த பொண்ணு நீ எப்படி தெரியும் சொல்றியா இல்லையா இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்து உனக்கும் அந்த பொண்ணுங்க நடந்ததுல எதனால சண்டை வந்தது அது எல்லாத்தையும் அவங்க வந்தாங்கன்னா கத்தி சொல்லணும்னு நான் சொன்னேன். எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு விசாரிச்சுட்டு அந்த பொண்ணு வீடியோ எடுக்கிறேன்னு போயிட்டாங்களாம். அதான் அந்த பொண்ணு சொல்லிச்சு ரெண்டாவது வாட்டி வந்தாங்கன்னா நான் கத்தி விட்டுருவா நீ நான் எங்களுடைய ஊர்ச்சனத்தை வச்சு அப்படின்னு கத்தி விட சொல்லுங்க. நான் தான் சொன்னேன் யாருன்னா வந்து மிரட்டினாங்களோ எதனா நம்பர் சென்ட் பண்ணுங்க நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. போன் அவங்க அப்பா வாங்கி போறானா? சரி சொல்ல சொன்னா அவ வந்து வீட்டான என்ன வந்தாங்கன்னா நான் யார் நம்பர்ல இருந்தேன்னா எனக்கு பண்றேன்னுக்கிறான். சரிங்க அண்ணி. இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய கூடுதல் விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. திமுக நிர்வாகியினுடைய பெயர் தான் தெய்வ செயல். ஆனால் அவர் செய்திருக்கக்கூடிய சம்பவம் தெய்வ செயலாக நடைபெறவில்லை. திட்டமிட்டு ராணிப்பேட்டை அரக்கோணத்தில் 21 வயது மதிக்கத்தக்க கல்லூரி மாணவியை துரத்தி அவருடைய பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து அவர் உடல் முழுவதும் புண்களாக ஆக்கியிருக்கக்கூடிய அந்த ரணம் அடங்குவதற்குள்ளே மேலும் டிஜிபி அலுவலகத்தில் வந்து அவர் நீதி கேட்டு கதவை தட்டி புகார் அளித்து விட்டு வெளியே வருகிற பொழுது மீண்டும் திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மாவட்டம் காவனூர் நம்பர் 173 பெரிய அன்னை தெரேசா தெருவில் வசிக்கக்கூடிய ரத்தினத்தின் மகன் தெய்வசேனுடைய உச்சகட்டம் என்பது தலை சுற்றக்கூடிய வைக்கக்கூடிய நிலையில் அந்த பெண்ணை மிரட்டல் விடுத்திருக்கிறார். டிஜிபி அலுவலகத்திற்கு நீ சென்று புகார் அளித்தேயானால் நாங்கள் சும்மா இருப்போமா, உன்னுடைய குடும்பத்தை மிரட்டுகிறேன் என்று செல்போனில் மிரட்டி இருக்கிறார். பதறி போன அங்கு இருக்கக்கூடிய நிருபர்களும் அந்த பெண்ணும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்திருக்கிறார்கள். டிஜிபி அலுவலகத்தினுடைய வாசலிலேயே ஒரு பெண்ணுக்கு மிரட்டல் விடுக்கிறார் என்றால் திமுகவினுடைய ஆட்சியின் நிலைமை எப்படி இருக்கிறது, திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் வெளியே வருவதற்கே அச்சப்பட வேண்டிய நிலையில் திமுக ஆட்சி இருக்கிறது. காவல்துறை அதற்கு துணை போகிறது. ஏற்கனவே ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கைவிட்ட காரணத்தினால் நீதி கேட்டு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்து விட்டு வெளியே வந்தால் அவர் குடும்பத்தோடு வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார் அந்த திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய தெய்வ செயல். என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த பேட்டி அளித்த போதே அந்த பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி பதறி அடித்துக் கொண்டு இதோ பாருங்கள் என்னுடைய குடும்பத்திற்கு மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்வது என்று கதறி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலை இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் புகார் அளித்தவுடன் அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் திமுக நிர்வாகியை கைது செய்யாமல் சட்டத்தின் முன் நிறுத்தாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை வரவழைத்து அந்த பெண்ணையே அசிங்கப்படுத்தும் விதமாக இவர் ஏற்கனவே திருமணமானவர் என்கிற ஒரு விளக்க அறிக்கையை காவல்துறை குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை நேற்று அளித்திருக்கிறார்கள். இது எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு ஜனநாயக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலும்
நடைபெறாத ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு திமுகவினுடைய அரசும் காவல்துறையும் செய்யக்கூடிய செயலாக பார்க்க முடிகிறது. பாதிக்கப்பட்ட பெண், அது பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் என்றால் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். ஆனால் அதை விடுத்துவிட்டு புகார் அளித்தவரையே குற்றவாளி போல சித்தரிப்பதுதான் காவல்துறையினுடைய செயலா என்று கேள்வி எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விலக்கை அறிக்கை அளித்த காவல்துறை யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த விலக்கு அறிக்கை அளித்திருக்கிறது, யாருடைய உத்தரவின் பேரில் அளித்திருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து நிற்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய இந்த முக்கிய புள்ளிகளோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இது குறித்து அந்த ராணிப்பேட்டை காவல்துறை ஏன் பதிலளிக்கவில்லை? அதே நேரத்திலே திமுக நிர்வாகி தெய்வ செயல் 4 செல்போன்கள் வைத்திருக்கிறார்கள். 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. 15க்கும் மேற்பட்ட பெண்களை இதே போன்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த 4 செல்போன்களில் வீடியோ, அதாவது இந்த பெண்களை சீரழித்த வீடியோ இருப்பதாக கூறப்படுகிறது. அதனை ஏன் காவல்துறை ஆய்வு செய்யவில்லை? அந்த 4 செல்போனிலும் என்ன வீடியோ இருக்கிறது? யாரோடு எல்லாம் இவர் பேசியிருக்கிறார்? அறிமுகம் செய்து வந்த திமுக நிர்வாகிகள் யார்? இந்த பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன என்பதை ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை ஒரு விளக்க அறிக்கையாக ஏன் வெளியிடவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலையிலே காரிலே சென்ற நள்ளிரவில் சென்ற பெண்களை திமுக கட்சிக்கொடி கட்டிக்கொண்டு துரத்தி கொண்டு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய திமுக நிர்வாகிகள் புகார் அளித்த பெண்ணையே குற்றவாளியை ஆக்கியதுதான் நம்முடைய காவல்துறையாக இருக்கிறது, திமுக அரசாக இருக்கிறது. அதே போன்று பல்வேறு சம்பவங்களை இவர்கள் தொடர்ந்து புகார் அளித்தவர்கள் மீதே குற்றவாளியாக ஆக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது. பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இதுபோன்று இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வழிகாட்டல் நடைமுறைகள் இருந்தும் கூட அவற்றையெல்லாம் காற்றில் பறக்க விடும் காரணம் என்ன என்பதை ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை வெளியிடுமா? திமுக இளைஞரணி துணை செயலாளராகக்கூடிய தெய்வ செயலனுடைய 4 செல்போன் என்ன இருக்கிறது என்பதையாவது வெளியிடுவார்களா என்பதுதான் அந்த பெண்ணுடைய குமுறலாக இருக்கிறது. குடும்பத்தோடு பெட்ரோல் குண்டு வீசி கொன்று விடுவேன், குடும்பத்தோடு எரித்து விடுவேன், வெளியே சொன்னால் நீ வாழ முடியாது என்றெல்லாம் மிரட்டல் விடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குண்டரை போல, ரவுடியை போல மிரட்டி இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிக்கு எப்போது தண்டனை கிடைக்கும் என்பதை காவல்துறை தான் பதில் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் டிஜிபி அலுவலகத்துடைய வாயிலேயே கண்கலங்கி இருப்பது வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. துயரத்தினுடைய எல்லையை கடந்திருக்கிறது. இதற்கு காவல்துறையும் ஆளுகிற திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இது போன்ற பிரச்சனைகளுக்கு, உடன்பிறப்புகள் இழைக்கக்கூடிய அநீதிக்கு என்ன நடவடிக்கை இதுவரை எடுத்திருக்கிறார்? 10ஆம் தேதி அளிக்கப்பட்ட புகாருக்கு 17, 18ஆம் தேதி வரை ஒரு வார காலமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் இதன் பின்புலம் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் என்பதைத்தான் இந்த புகாரினுடைய சாராம்சம் விளக்குகிறது. எனவே இந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து திமுக நிர்வாகி தெய்வ செயல் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மணிவார்கள்.